ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்டுக்கான கேமராக்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ் அடிக்குது. பெரிய இடத்து ஆளுங்க வராங்க போல. அது பார்த்தீங்கன்னா 2, 3 பேரு நிக்கிறாங்க. யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ நாயகன். செகண்ட் வந்து பார்டர்ல அப்படியே போஸ் குடுத்துட்டு கண்ண மூடிட்டு இருக்கான். லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல பார்த்தா ஒரு மொட்டை தலையன். வாடா எவனா இருந்தா அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தான் அடிச்சு போடலாம் இந்த மாரி பார்க்குறான். கீழ பார்த்தீங்கன்னா, நம்ப வில் பாய் அவன கேமரா பார்த்து மொறச்சு பார்க்குறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு "ஏன்டா இந்த கேமரா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க? எனக்கு வெக்க வெக்கமா வருது" அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறா. அ அப்புறம் ஃப்ளாஷ் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. எல்லாரும் பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாரும் அப்பாலஜிஸ் கேட்குறாங்க. இது என்னான்னு பார்த்தா சீறி பாயும் பார்த்தா கடைசியில கமுந்து போய் கிடக்குது. என்ன பண்றது? மக்களே என்னைய மன்னிச்சிருங்க மக்களே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்க தான் லேட் பண்ணிட்டோம். அதனால தான் நாங்க மன்னிப்பு கேட்குறோம். அது தெரியும் எவ்வளோ பெரிய சிட்டியில வந்து நானு அட்வர்டைஸ்மெண்ட்ட லீக் பண்ணாமயே விட்டுட்டோம். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "டேய் என்னடா உலகம் தப்பா பண்ணிட்டீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல லேட்டா இருந்துச்சு." அந்த மாரி கேட்குற மாரி தோணுது நம்மளுக்கு. நம்மளோட மைண்ட் தாட்டு. அது பார்த்தேன். அது செம்ம இடம் கைஸ். ஒரு சம்மர் இடம் வெக்கேஷன் மாரி செம்மையா ஒரு டேட்டில புடிச்சுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சமைச்சுட்டு இருக்காங்க. அடேங்கப்பா! சிரிப்பா பார்த்தாலே வில்லத்தனமா இருக்கே! ஆனா சாப்பாடுலாம் பார்த்தா அழகா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் மந்திரத்தெல்லாம் போட்டு சமைப்பானா, பரிமாறும்போது சந்தோஷமா தானே இது பண்ணுவாங்க. இந்த மாரி பண்றாங்களே! அந்த மூஞ்ச பார்த்தா தான் பயங்கரமா இருக்கு. மத்தபடி சமையல்லாம் பார்த்தாலே சும்மா வெறித்தனமா இருக்கும் கைஸ். பாருங்க இது செம்மையா இருக்கும். சும்மா சமையலே பட்டைய கிளப்பிக்கிறாங்க பாருங்க. டீ கப்ப பாருங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்கன்ட்டு. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான் நம்ம பீம் பாய் தான் சிறு ஆளு தாடி வச்சுக்கிட்டு செம்மையா இருப்பாரு. ஆனா அப்படியே அடிச்சு தூக்குவாரு. அந்த அட்வர்டைஸ் பண்ணாங்கல்ல அதோட பிளேஸ இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா காசு பைத்தியம் மாரி அலையுறான். காசு பணம் துட்டு மணின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து காசு வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கான். வாங்கடா செம்ம காசு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நம்ம கடைசியில வந்து பார்த்தா எல்லாம் உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இது காச விட இவன் தான் நம்ம ஹீரோவ தான் பைத்தியம் முடிச்சுட்டு பணத்தால அலையுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே, "ஏய் ஏன்டா நீ வேற காசு காசுன்னு அலையுற? மொட்டை தலையன் என்னன்னா, டேய் ஏன்டா நீ வேற காசு காசுன்னு சொல்லிட்டு இருக்கிற? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு புட்டுக்குச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் ஒரு மாரியா சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்க்கணும். "ஐய்யய்யோ! என்னடா இது இப்படி சொல்றீங்க? நல்லா தானே பண்ணியிருக்கோம். ஏன் சந்தோஷமா இருங்கடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசில பார்த்தா ஒரு சிக்கன் கிரேட் ஏதோ டிஃபன் பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கடா, லஞ்ச் பிரேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபியூ டேஸ் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டது இந்த ஆமைகள்லாம் போட்டவன் அவன் கையில மட்டும் எடிட்டர் கிடைச்சானா செத்துட்டான். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாம் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் கையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஏதோ யாரோ உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துருக்காங்க. மயானம் காட்டுக்குள்ளே தனித்தனியா நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்டெப் யாரோ வந்து மொட்டை தலையன் கேட்குறான், "தம்பியே நீ எப்புட்றா அங்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நானா? நான் வந்து நடந்து தான்டா வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆல்ரைட் அப்படின்ட்டு நம்ம வில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னடா காமெடி பண்றியா?" அப்படின்ட்டு சிரிக்கிறான். "ஏய் என்னையவே காமெடி பண்றல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ வாட் ஆர் யூ டூயிங்? என்னடா பண்ண போற? நீ உனக்கு என்ன தெரியும்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்னன்னா சமைக்கிறான். ஏதோ ஒரு குண்டாவை எடுத்து வைக்கிறான். "வாங்கம்மா வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் காட்டுக்குள்ளேருந்து காட்டுவாசி மாரி எல்லாம் ஓடி வராங்க. எல்லாருமே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு, "லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுல, எல்லாம் ஓடி வாங்கலே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் முன்னாடி பார்த்தோம்ல மொட்டை தலையன் அவன் தான். கண்ணு கூட இது பண்ணியிருந்தோம்ல அவன் தான். "வாடா வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா?" மொட்டை தலையன் சொல்றான், "இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டியாடா டேய்! சீக்கிரம் சமைக்க மாட்டியாடா?" அப்படின்னு கேட்டுக்கும்போது, நம்ம ஹீரோவும் கெட் இன் லைன் சீக்கிரமா எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி நிக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தரா வாங்கிட்டு போறாங்க. "வாங்க சாப்பிடுங்கப்பா நல்லா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறான். வெறும் சோத்த வச்சே நானு இந்த ரவுடிங்கள சமாளிச்சுட்டோமே. அந்த வில்லத்தனமா சிரிக்கிறான் நம்ம ஹீரோ. இனிமேட்டு எந்த ரவுடியா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அடிமை தான் அப்படின்ற நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ நினைக்கிறான். நம்ம வில்லனும் சாப்பாடு ஆனால் ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோவும் அவனும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா என்னன்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு அந்த வில்லனுங்கள்லாம். அந்த சாப்பாட்டை பார்த்தாலே சும்மா எச்சி ஊறும். அப்படியே எடுத்து வீடு விடும்போது சும்மா ஆஹா ஏய் ஹீரோ தானே நீ ஏன் அப்படியே இந்த சில்லி பெக்கர் செம்மையாக இருக்குடா. அப்படியே நாக்கில் வச்சு அந்த சிப்பா தச்சு பப் வாவ் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் பெருசு என்ன அது மொட்டை தலையா என்ன தலையா காய்கறிலாம் ஒதுக்கி வைக்கிற சின்ன பசங்க மாதிரி
அப்போல்லாம் இல்லை, நான் சிங்கம்ல, நான் தான் சிங்கம், நான் தான் அந்த காய்கறிலாம் சாப்பிட புல்லு பூண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். யோ என்னையா இப்போ கொஞ்சமாச்சும் மனுஷனாக பேசியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் போயிட்டா நம்ம ஹீரோ ஜென்மத்தில் வந்து ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷனாக இருந்திருக்காரு. இந்த ஜென்மத்திலையும் அந்த மாதிரியே பேச தோணுது அந்த மாதிரி பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம மொட்டை பாஸ் என்னன்னா நீ தான் ஊர் தலைவராக ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்க்குறான், என்ன சொன்னால் மறுப்புன்னு சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோ ஷாக் ஆகிட்டான். என்னயா ஊர் தலைவராக மாறுன்னு சொல்லிட்ட, இவ்வளோ பெரிய விஷயத்த அப்படியே இடி இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்ன சர்வ சாதாரண மூக்க நோண்டிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாவியா ஏமாற்ற பார்க்குறீங்களே சார், நீ உண்மையை சொல்ல மாட்டீங்களா சார், நான் சொல்கிற மாதிரிங்க இப்போ சார் அவன் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஊர் தலைவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா போன இதில் வந்து போன அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் அதனால தான் இந்த மாதிரி மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் கம்னரு நான் அப்படிலாம் இல்லை, எழுத படிக்க தெரியாதனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ ஐயோ என்ன எழுத படிக்க தெரியாதனால தான் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ட்டு, எழுத படிக்க கற்றுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வயசாகி போச்சுப்பா, ரத்தம்லாம் ஊறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு அங்கே எந்த ஒரு வேலையும் நீ செய்ய தேவையில்ல, நீ சும்மா நின்று அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி இப்போ நம்ம ஊர் தலைவர் ஆயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கான். சரியா உனக்காக நான் ஊர் தலைவர் ஆகிறேன், காசெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க நம்ம மொட்டத்தலை. சரியா நான் அடுத்த வாரமெல்லாம் வேணாம், நீ இந்த வாரமே போ அப்படின்ட்டு மொட்டத்தலை வேற சொல்கிறான். ஹீரோவும் யோசிக்கிறான், ஏன்னா இந்த வாரமா அப்படின்னு. ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு பங்களா மாதிரி ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா மாஸ்டருக்கு வந்து லீடருக்கு வந்து பர்த்டே வருது, அதனால் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரே கிஃப்ட்டை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் என்ன ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே எங்கே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்னடா இது என்னடா மீட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஆளை பார்த்தேனே வெள்ளைக்கிழமைய சோறு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பட் சர்வெண்ட் வந்து சாப்பாடு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க ஏய் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காதரா, இங்கே ஸ்மோக் பண்ணாதரா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீனில் பார்த்தா ஆஹா என்ன பீக்கா நம்ம ஹீரோ வந்து சாப்பாட்டை பார்த்தேன்னு சும்மா டபா டபான்னு விருந்தே வச்சுக்கிறாங்க, தடபுடலாம் விருந்தே வச்சுக்கிறாங்க. ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்கும்போது ஹீரோ கடலில் மிதக்கிற மாதிரி இருக்குது, நண்டு நிறா. இது பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒரு பட்லர் மாதிரி நம்ம செஃப் வேறு சொல்கிறாங்க, தம்பி சாப்பிட்டு பாரு தம்பி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும், ஏதோ ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லிக்கும்போது ஹீரோவும் ஒன்று எடுத்து வாயில் வச்சு பார்க்குறான் பாரு, பண்ணாட்டம் மிதக்குது அப்படி. இது ஒரு எனர்ஜி ஃபார்ம் என் உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது ஹீரோ நினைக்கிறான். சாப்பிட்டு பார்க்கும்போது அட தம்பி இது வந்து சாதாரணமாக ஒரு மீட் இல்லை தம்பி, இது பயங்கரமான ஒரு அப்படின்னு ரெண்டு ரெண்டு தலையோட வெட்டிப்பட்ட ஒரு மீட்டு தம்பி, சும்மா அற்புதமான மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னையா சொல்கிற, ஐயையோ சாதாரண பிரியாணி நினச்சா இது ஏதோ கறித்துண்டு மாதிரி ஏதோ ஒரு ஏன் மாதிரி ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணுறான், ஹெல்த் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அதனால் யூரின் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி அங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கிற, உன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரிங்க ச்சே ஏன் தான் நீ இந்த பழைய கண்ட இந்த காலத்தோட ஹெல்த் இஷ்யூவெல்லாம் அந்த மாதிரி யூடியூபர் மாதிரி இன்ட்ரோ சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. விட முடியலையே இந்த மேஜிக் வேர்ல்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்கேயோ வந்திருக்கான். எங்கன்னு பார்த்தா யாரோ பின்னாடி வந்து முகத்தை வந்து போட்டு மூடுறாங்க, யாராடி போட்டு தலையில அடிக்கிறாங்க. அப்பா என் மயக்கம் வந்துடுச்சு, என்னடா இது கண்ணனோ என்ன ஆச்சு, கறி துண்டு சாப்பிட்டு எல்லாம் போட்டு மண்டையை அடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசினோடனே டக்குன்னு மண்டையை போட்டு விட்டாங்க. ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுங்கடா யாராவது, யாருப்பா சாமி அது, கண்ணு முழிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ. இது யாருன்னா ஊர் ஹெட் மாஸ்டர் போல். தம்பி எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிற, யூரிட் அதிகமாக இருக்குன்ட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும், இங்கே வந்து ராஜேந்திரா ராஜ்யம் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போது அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி இல்லைன்னா என்னடா என்னையே நடிக்கிறியா, பார்க்கலாம் மோதி பார்க்கலாமா நீயா நானானு வாடா அடிச்சுக்கலாம் சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போது என்னையா இவ்வளோ எதிரிங்களா அப்பா